Hi guys, welcome you all. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா MI beard trimmerோட unboxing தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து beard trimmer 1C அப்படிங்கற மாடல். இந்த மாடல் தான் வந்து இன்னைக்கு வந்து unbox பண்ண போறோம். சோ unbox பண்ணி பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்கு, எப்படி இருக்கு அப்படினு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்பெக்ஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ரிவ்யூ வீடியோ வந்து நான் அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிட்டு நான் அதுக்கு அப்புறமா போடுறேன். சோ ஜஸ்ட் நம்ம unboxing மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. and bell icon click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So பாத்தீங்கன்னா இதுதான் பாக்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் adjustable 20 lens settings அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 60 minutes run time அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃப் ஷார்ப்னிங் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேலே ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் நேம் தான் கொடுத்துருக்காங்க beard 1C trimmerன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பின்னாடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கூட என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எம்ஆர்பி நான் எந்த ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் சொல்கிறேன், அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் உள்ளே இருக்குது. இது அப்படியே வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்படியே வெளியே எடுத்துட்டா இப்படி இருக்குது. இது நம்ம சைடில் நவுத்தி வச்சுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரிம்மர் இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளே வந்து இதில் சைடில் வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, பவுச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து தண்ணியெல்லாம் ஆகும், நம்ம பியர்டு ட்ரிம் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. எந்த தண்ணியும் போகிற மாதிரி நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம பாத்ரூமில் தான் வைப்போம் இந்த ட்ரிம்மரை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுச்சில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதுக்காக இந்த ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேற என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ப்ரஷ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓ வரமாட்டேங்குது, இதில் ஓப்பன் பண்ணிடுவோம். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிம்மரில் முடி வந்து உங்களுக்கு இருக்கும், சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது சொல்லி உங்கள் சார்ஜர் அடாப்டரில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிம்மரை. ஸோ அதுக்காக வந்து இங்கே ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ லென்த் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இந்தளவுக்கு லென்த் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் கேபிளுக்கு. ஸோ ஒரு டீசெண்டான லென்த்து தான். ரொம்ப சின்னதாக கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா எல்லா இதுலேயுமே வந்து நம்மளுக்கு பவர் அடாப்டர் வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி தெரியாது. ஸோ நல்ல ஒரு லென்த்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரிம்மருக்கு போயிடலாம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரிம்மருக்கு போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிம்மர். எஸ், ஹியர் இஸ் த ட்ரிம்மர். ஓகே, ட்ரிம்மர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே வந்து செம்மையாக இருக்குன்னு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டு வந்து நல்லா இருக்குது. இந்த ஹோல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இது கொடுத்துருக்காங்க. 10 அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து 10 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் நீங்கள் இங்கே ஒரு பவர் பட்டனு, இங்கே ஒரு இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டயல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேறு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுற போர்ட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற போர்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்மர் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு வந்து இந்த ஹோல்டு பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, சின்னதாக வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. நீங்கள் ட்ரிம் பண்ணும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு இருக்கும் போதே. ஸோ இது வந்து நீங்கள் தனியாக கழட்டிக்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் இங்கே ஏதோ சொல்லியிருந்தாங்களே, இப்படி நீங்கள் அப்படியே சும்மா எடுத்தீங்கன்னா வந்துடும், இப்படியே தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் உங்களோட முடியெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பிளேடில் வந்து முடி இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் அப்படியே உள்ளே போட்டுருவோம். அவ்வளோதான், ஒரு லாக் மாதிரி ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அது வந்துட்டு லாக் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பவர் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பவர் பட்டன் இங்கே கொடுத்துருக்கறனால. 24 hours later. என்னடா வேகம் டீசர்ட் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. புரியுது. ஆக்சுவலாக நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வீட்டில் அம்மா கூப்பிட்டாங்க. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, நான் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்துட்டு மறுபடியும் நான் வந்து இங்கே வீடியோவை ரெஸ்யூம் பண்ணாமல் விட்டுட்டேன். கண்டினியூ கொடுக்காம நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஒரு 7 நிமிஷத்துக்கு பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே நாளைக்கு எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எடிட் பண்ண உட்காந்தா அப்போ தான் தெரியுது பாதி ஃபுட்டேஜை காணும்.
அப்புறம் மாதிரி ரியலைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சென்டர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிடுச்சு. அதனால தான் இப்போ மறுபடியும் உட்காந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது? சரி, ஓகே, லெட்ஸ் கம் டு த டாபிக். இப்போ நான் லாஸ்ட்டாக எதில் விட்டேன் அப்படின்னா, இந்த பவர் பட்டன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கே வந்து எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிம்மரில் இந்த இடத்துல வந்து எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பவர் பட்டன் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அந்த பவர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்ட் நான் மைக்ரோஃபோன் கிட்ட வைக்கிறேன், சவுண்டு கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்இடி வந்து இந்த இடத்துல எரியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த 3 எல்இடி இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் சார்ஜாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே எரியும். கம்மியாக உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா இந்த எல்இடிஸ் வந்து ஒவ்வொன்றா கம்மியாகிட்டு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடிஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்பலாம் வைப்ரேஷன் கிடையாது, ரொம்ப மைல்டான வைப்ரேஷன் தான் இருக்குது. நீங்கள் கையில் பிடிச்சி ஈஸியாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக யூஸ் பண்ணலாம். சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் சவுண்டாக கேட்டு பாருங்கள். சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க, இந்த டயல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு அப்படியே அது மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? மறுபடியும் நீங்கள் கம்மி பண்ண அப்படியே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்காங்க 10 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து எவ்வளோ பேட்டரி வந்து இருக்குது, எவ்வளோ சார்ஜ் வந்து தாங்குது, எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரத்துக்கு ஆகுது, அதே மாதிரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக வந்து என்ன ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்து நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஓகேவா? இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராவல் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் லாக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் கை தவறி நீங்கள் இந்த பவர் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராவல் லாக் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, பவர் பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். அந்த லைட் வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி பிளிங்க் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ராவல் லாக் ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு ஆன் ஆகாது, ட்ரிம்மர் ஆன் ஆகாது. மறுபடியும் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் அந்த பவர் பட்டன் வந்து ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் லாக் வந்து டிசேபிள் ஆயிரும், ட்ரிம்மர் வந்து ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மோட். நீங்கள் எப்போல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அப்போல்லாம் வந்து ட்ரிம்மர் வந்து ஆன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினேன். அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க தெரியுமா? அமேசான் வந்து ப்ரைம் டே போட்டிருக்கும் போது ஃப்ளிப்கார்ட் வந்து பிக் சேவிங் டேஸ்ன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும் போது இது வந்து 900 rupees வந்து வந்துச்சு. ஆக்சுவலி அமேசானில் இதோட ரேட்டு வந்து 1000 rupees இருந்துச்சு. ப்ரைம் டேஸ் இல்லை, என்ன குடும்பம் பார்த்துக்கோங்க. அதை கூட நான் வீடியோவை போட்டு நல்ல ஆஃபர்ஸ்லாம் ஒரு நினச்சேன். பட் எதுவுமே வந்து பெருசாக இல்லை. சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் மொபைல்ஸ்லாம் ஏதோ ஆஃபர் இருந்துச்சு. பட் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ளிப்கார்ட்டில் 900 தான் இருந்துச்சு. பட் அமேசானில் 1000 rupees போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்லேயே நான் வாங்கிட்டேன். 900 rupees நான் வாங்கினேன். பட் இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அமேசான் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிம்மர் வந்து நீங்கள் வாங்கலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்காக ஒரு ட்ரிம்மர் ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல பிராண்டில் ஒரு நல்ல ட்ரிம்மர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். இது வந்து வாங்கலாம். பட் இது வந்து ஹேருக்கு எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை போட்டிருக்கும் போது பியர்டு ட்ரிம்மர் தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வெறும் பியர்டு மட்டும் தான் வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் மேனுவலி பார்த்தீங்கன்னா அவங்க பியர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பியர்டு ட்ரிம்மர் மட்டும் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நீங்கள் பிடிச்சி ஹோல்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா ஸ்லிம்மாக க்யூட்டாக அழகாக சின்னதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிம்மர் வந்து நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? இதில் வந்துட்டு இப்போ நான் பார்த்த வரைக்கும் கான்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போ நான் பார்த்த வரைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ட்ரிம்மர் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இதுக்கு போகலாம். நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் ரிவ்யூ வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வீடியோக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் ட்ரிம்மர் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 1000 rupees ஒரு நல்ல ஒரு ட்ரிம்மர் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா சேனலில் வீடியோஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிறைய அன்பாக்சிங் அந்த மாதிரிலாம் நிறைய டெக் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.